கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதி அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போ ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்கள் மடியிலேயே என்னுடைய கதை முடிஞ்சாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என் மேலே நீங்கள் இவ்வளோ உயிராக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஏன் ரேவதி நீ இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத ரேவதி, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, என்னங்க இந்த மாதிரிக்கு ஒரு வார்த்தையை நான் நல்லா இருக்கும் போது நீங்கள் ஒரு தடவை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ நான் சொல்கிறேங்க, உண்மையிலே சொல்கிறேன், நான் மனசார உங்களை நேசிக்கிறேங்க, இப்போமே என் கதை உங்கள் மடியில் முடிஞ்சாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கும்போது நீ இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு மயில்வாகனமும் கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கைன்னு சொன்னாக்கி அது உங்களுடைய தான். நான் ஆரம்பத்தில் உங்கள் மேலே நான் வெறுப்பை காட்டினது உண்மை தான். ஆனால் இப்போ என் மனசு ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ பாருங்களேன், உங்கள் மடியிலேயே நான் இருக்கிறேன். நீங்கள் என்னை பார்த்து அழுதுகிட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்கன்னு உங்கள் கண்ணுலெல்லாம் கண்ணீரே காட்டி கொடுத்துருச்சிங்க. இவ்வளோ அன்பை நீங்கள் வச்சுக்கிட்டு எதுக்காக என்கிட்ட உங்கள் காதலை நீங்கள் சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அங்கே பாரு ரேவதி, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத ரேவதி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ரேவதி தூங்கின மாதிரிக்கு ஆகவும் இதை பார்த்ததுமே கார்த்தி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, கார்த்தி, நான் உண்மையில நானும் சொல்கிறேன், ரேவதி சொன்ன அதே வார்த்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உன் மனசில் ரேவதி இந்த அளவுக்கு நிறைஞ்சு போய் இருக்கிறாள், இவ்வளோ தூரம் அவன் மேலே ஆசையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீ அவன் மேலே வெறுப்பை கட்டிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயில்வாகனம் கேட்டுட்டு இருக்கவும் கார்த்தி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாம் டிஸ்டர் ராஜராஜன் வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனத்திட்ட கேட்டுட்டு இருக்கவும் அவளை ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாம் டிஸ்டர் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் கார்த்தியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ள நீங்கள் அழாதீங்க, எப்படி நம்ம ரேவதி நம்மகிட்ட கிடைச்சிருவா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி கோவத்தோட அவங்க போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் மாயாவை பிடிச்சிட்டிங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கார்த்தி, மாயா எங்ககிட்ட தப்பிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் மட்டும் மாயாவை தப்பிக்க விடாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கே ரேவதிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கவும், கார்த்தி எங்களை மன்னிச்சிரு கார்த்தி, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எங்களை மன்னிச்சிரு கார்த்தி, சீக்கிரத்தையே நாங்கள் மாயாவை பிடிச்சிருவோம். இப்போ ரேவதிக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்களும் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு நாங்களும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்ததாங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலாவுக்கு காளிமால் ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாட்ட கேட்கவும் அப்போ சந்திரகலா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ காளிமால் சொல்கிறாங்க, சந்திரா, அந்த மாயா வேற எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டில் தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, மாயா நம்ம வீட்டில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அவளுக்கு வேற எங்கேயுமே பாதுகாப்பு இருக்காது, அவள் நம்ம வீட்டில் இருந்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த மாயா அவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது, அந்த மாயா வச்சு தான் இன்னும் சில வேலைகளை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா நம்ம வீட்டுக்கு வந்ததையும் அதுக்கப்புறமா அவளை தேடிட்டு போலீஸ்காரங்க வந்ததையும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் காளிமால் அவங்க சந்திரகலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் மாயா நம்ம வீட்டில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அப்புறமா உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த அத்தையை அந்த அளவுக்குலாம் போகாது, மாயா நம்ம கஸ்டடியில் இருக்கிற போது தான் நம்ம என்ன சொல்லமோ அது எல்லாத்தையும் அவள் கேட்டு நடப்பா, அவளை வச்சு சில வேலைகளை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரியத்தை அப்படிங்கிறாங்க. ரேவதி இப்போ எப்படி இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கட்டதுமே காளிமால் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பம் இப்போ கதிகலங்கி இருப்பாங்க அப்படிங்கும்போது ஆமாத்த, எல்லாருமே உடஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. எங்கள் அக்காவும் அந்த டிரைவர் பையலும் அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. எப்படியோ அவள் வீட்டில் ஒவ்வொன்றா இந்த மாதிரிக்கு விழுறத பார்க்கணும், நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரியத்தை, நான் ஃபோனை வைக்கிறேன், எல்லாருமே அங்கே இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இப்போ நான் மட்டும் தனியாக நின்று இங்கே ஃபோன் பேசிட்டு இருந்தோம்னா அப்புறமா என் மேலே தேவையில்லாமல் சந்தேகம் வரும். அந்த மயில்வாகனம் இருக்கிறான்னு அவள் லேஸ்பட்டவும் கிடையாது, அந்த டிரைவர் பையனும் மயில்வாகனத்திட்டையும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், அதனால் நான் அங்கே போகிறேன், ஃபோனை வைக்கிறேன், இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், அந்த மாயாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் சரிதா மருமகளை இன்னொன்று கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவனாடியும் முத்துவேலும் வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம்
விஷயம் நடந்திருக்காம இந்த மாயா அந்த மாதிரிக்கு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாயா அங்கேருந்து வாராங்க. ரூமில் இருந்து மாயாவை பார்த்ததுமே சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, நம்ம வீட்டில் இருந்து இந்த மாயா வாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ காளிமால் வந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம், மாயாவை நான் தான் அங்கே வந்து அவளை வந்து யாருக்கு தெரியாமல் அடைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க சிவனாண்டியும் முத்துவேலும். அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டில் இப்போ ஒரு இது கதை முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே காளிமால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா நீ எதுக்கு கவலைப்படாத, உன் வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மாயாவும் உங்களுக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்கிறேம்மா, நீங்கள் மட்டும் எனக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னா நான் திரும்பவும் அவங்க கைக்கு நான் மாட்டி இருப்பேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னும் 2-3 வேலையை முடிக்க வேண்டியது இருக்குது, என் மகேஷை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அடுத்து அந்த கார்த்தியோட கதையை தான் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சரி மாயா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் அங்கே போயிருந்தாங்க ரூமுக்கு. அப்போ காளிமால் வந்து சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாயாவை வச்சு தான் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய கதையை நம்ம முடிக்கணும், அதுக்கு நம்மளுக்கு இந்த மாயா தேவைப்படுறா, அதனால தான் நான் அவளை அங்கே அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமா சித்தி நீங்கள் சொல்கிறதான் சரிதான், ஆனால் அந்த மாயா கிட்ட நம்மளும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், இவள் லேஸ்பட்டவ கிடையாது அப்படிங்கும்போது என்ன மகனே இப்படி பேசிட்டு இருக்கிற, அவளோட நான் இப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும்ல, அதனால அவ பாச்சா நம்மகிட்டலாம் பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே முத்துவேலுவும் ஆமா காளியம்மாள்லாம் சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டி வந்து ஒரு அம்மாவை அழைச்சிட்டு வராங்க. எங்க பாரு கார்த்தி, அதாவது ரேவதிக்கு நெத்தியில் இந்த குங்குமத்தை வச்சு விட்டாக்கி ரேவதிக்கு எதுவும் நடக்காது, அவள் பொழைச்சிருவாப்பா, அதனால தான் இந்த அம்மாவை கையோட நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களெல்லாம் இங்கே யார் வர சொன்னால் நீங்களே இங்கே வரக்கூடாது, இதில் வேற ஒரு அம்மாவை வர அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறீங்களா இல்லையான்னு சொல்லி திட்டவும் அப்போ ராஜராஜன் வந்து திட்டுறாங்க, எங்கள் பாரு சந்திரா எங்கள் அம்மா எது பண்ணாலும் சரி தான், அவங்க சரியான முடிவு தான் எடுப்பாங்க, நீ பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் அப்போ சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அங்கே அதாவது ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த அம்மா வந்து குங்குமத்தை கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி இந்த குங்குமத்தை ரேவதி நெத்திலே நீயே வச்சு விடுப்பா, ரேவதிக்கு எதுவும் நடக்காது, அவள் நல்ல மாதிரிக்கு பழிச்சிருவா அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அந்த குங்குமத்தை வாங்குறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அந்த அம்மா அங்கேருந்து போகவும் அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, என் பேத்திக்கு எதுவும் ஆகாது, அவள் நல்ல மாதிரிக்கு பழிச்சிருவா, அவள் 100 வயசுக்கு இருப்பா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிருந்தாங்க. அப்போ முடிச்சதுக்கு அப்புறமா அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ரேவதி கண் முழிக்கிறதுக்கு இத்தனை மணி நேரம் இருக்குது, அதனால நீங்கள் அது வரைக்கும் யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே மயில்வாகன் வந்து கார்த்தியை சொல்கிறாங்க, கார்த்தி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே எல்லாருமே கார்த்தியை வந்து போக சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா என் பொண்ணை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீ வந்து ரேவதி மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன்னு நான் வந்து காரில் வரும்போதே நான் பார்த்துட்டேன், நான் கூட வந்து ஒருவேளை ரேவதி மேலே நீ வந்து வெறுப்பை காட்டுறதை பார்த்துட்டு நான் கூட உன்னை பற்றி ஒரு நேரத்தில் தப்பாக கூட நினச்சிருக்கேன், ரேவதியை நீ கடைசி வரைக்கும் நீ வெறுத்துருவியோ, உனக்கு வந்து பிடிக்காம தான் ரேவதி கழுத்தில் நீ தாலி கட்டி இருக்கிற, அதனால நீ ரேவதி மேலே அன்பாக இருக்க மாட்டியோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன், ஆனால் நீ வந்து ரேவதி மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறன்னு நீ கொஞ்ச நேரத்துலேயே நீ காட்டிட்ட கார்த்தி, உன் மனசில் நீ எதுக்காக இதெல்லாம் நீ மறைச்சி வச்சிருக்கிற, உன்னுடைய அன்பை முழுசாவே வந்து நீ ரேவதி கிட்ட நீ சொல்லு, கண்டிப்பாக ரேவதி கண் முழிச்சிருவா, அது மட்டும் இல்லாமல் அத்தைக்காக தானே நீ வந்து ரேவதி கிட்ட நீ வந்து அதாவது உன்னுடைய காதலை சொல்லலைன்ட்டு என்ற ஒரு தடவை சொல்லியிருக்கிற, ஆனால் நீ எதுக்காக நீ அத்தையை நினைக்கிற, அத்தையை வந்து நீ நினைக்காத, அவங்க என்னன்னாலும் வந்து உன்னை வந்து வேண்டான்னு சொல்லி வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரேவதி உனக்காக உன் கூட உன் கையை பிடிச்சிட்டு வருவா, அத்தையே வந்து உன்னை வந்து ஏற்றுக்கடாட்டாலும் சரிதான், ஆனால் ரேவதி மட்டும் உன்னை வந்து வெறுக்கவே மாட்டா, உனக்காக அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா, அதனால இதுக்கு மேலேயும் நீ வந்து அத்தையை நினைச்சிட்டு நீ ரேவதி வேண்டான்னு சொல்லி நீ தள்ளி வைக்காத, நீ வந்து முழு மனசோட நீ ரேவதி கிட்ட போய் நீ பேசு, கண்டிப்பா ரேவதி கண் முழிச்சிருவா அப்படின்னு சொல்லவும் நீ போய் ரேவதியை பார்த்து இந்த குங்குமத்தை அவன் நெத்தில வச்சுட்டு வா, கண்டிப்பா வந்து அவன் கண் முழிச்சிருவா அப்படின்னு மயில்வாகன் ராஜராஜன் சொல்லவும் அப்போ அவங்க உடனே பார்த்தோம்னா ரேவதியை பார்க்கறதுக்காக அவங்க வராங்க. அப்போ ரேவதியை அவங்க கண் மூடிட்டு இருக்கவும் இப்போ கார்த்தி வந்து அவங்க ரேவதியை பார்த்துட்டுமே கண் கலங்குறாங்க. ரேவதி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் அத்தைக்காக தான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தேன், இதுக்கப்புறம் நான் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை, நீ கண் முழிச்சு எந்திரிச்சு வா, நம்ம ஒரு புதுசாக நம்ம ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம், இனிமேல் நான் வந்து உன்னை விட்டுட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீயும் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக விட மாட்டேன், நீ என் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கண் கலங்கிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அவங்க ரேவதியோட நெத்தியில வச்சு விடுறாங்க. அடுத்து தான் என்ன நடக்க போகுது, ரேவதி கண் முழிச்சிருவாங்களா, கார்த்தி வந்து ரேவதியை ஏற்றுக்கிடக்கூடிய மனநிலைமைக்கு வந்துட்டாங்க, அடுத்துதான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.